நான் தான் தூய சக்தின்னு சொல்ற உங்களுக்கு ஒரு வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு கூட அடிப்படை அறிவில்லாத ஒரு கட்சியா ஒரு கட்சியினுடைய தலைவர் இருக்கான்றதா இதுல முக்கியமான செய்தி. திமுக சதி, அண்ணா திமுக சதி, பாஜக சதின்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்டேட்மெண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க போட்டது, திமுக காரங்க கூட சொல்லுவது இல்லை. ஒருவேளை தேர்தலில் வெற்றி பெற்று வந்தாலும் இந்த வெற்றி செல்லாதுன்றதுக்கு தான் தீர்ப்பு வந்து வரும். மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தர். ஆகவே ஒரு செல்லாத வேட்பாளருக்கு வந்து இவங்க ஓட்டு போட போறாங்களான்னு ஒன்று இருக்கு. இந்த நடிப்பு நான் சொல்றதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, எந்த மதத்தினுடைய அடிப்படையில் உன் பெயர் இருக்கிறதோ, எந்த பள்ளிக்கூடத்தில் நீ வளர்க்கப்பட்டாயோ, எந்த கல்லூரியில் நீ படித்தாயோ, அந்த நிறுவனங்களை எல்லாம் மூடுவதற்குண்டான ஒரு சட்டம் வருது. உண்மையான கிறிஸ்தவராக இருந்தா எதிருங்க, அல்லது சமய நல்லிணக்கம் தான் உங்க நோக்கம் சொன்னா எல்லாருக்கும் பேசுற மாதிரி அதுக்கும் பேசணும். ஆனால் என் மண்ணை, என் மக்களை சிதைப்பதற்குண்டான ஒரு கருவியாக என் கண்ணை குத்துற விரலா நீயே மாறி இருக்கின்றதா என்னுடைய குற்றச்சாட்டு. வீட்டு சிறையில் வச்சிருக்கிறவர் பிரதமரா இருக்காரு, செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு அனுப்புறவர் சிஎம் வரணுங்கிறாரு. தமிழ்நாட்டோட தலையெழுத்து, இந்தியாவினுடைய தலையெழுத்தும் பாருங்க. நீங்கள் பெண்களை பத்தி பேசுறீங்க. தேர்தல் கமிஷன் என்ற அமைப்பே இப்போது RSS அமைப்பாக பிஜேபியினுடைய கிளை தூதுவராக கொள்கை பரப்பு செயலாளராக மாறிடுச்சா? அவர் என்ன நடவடிக்கை எடுப்பாரு? டீலிமிட்டேஷன் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவையும் துண்டாடிவிடும் என்று உணர்ந்த காரணத்தால் ஸ்டாலின் has become a tall leader overnight. தமிழ்நாடு இப்படித்தான் போரிடும், தமிழ்நாடு எப்பொழுதும் இப்படித்தான் வெல்லும் என்கின்ற செய்தியை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கின்ற காரணத்தால் பெரியாருக்கு அடுத்து, அண்ணாவிற்கு அடுத்து, கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலின் அவர்கள் அந்த பாதையை விட்டு அவர் போகாம இருக்கின்றது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் அழகு சார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை எல்லா கட்சிகளுமே கிளைமேக்ஸை நோக்கி நெருங்கிட்டாங்க. ரொம்ப தீவிரமாக பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது சார் நம்மளால். நியூ பிளேயராக வந்திருக்கக்கூடிய விஜய், அவர் சம்மந்தமாக தொடர்ந்து பல வழக்குகள், பல சர்ச்சையான கருத்துக்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அது சம்மந்தமாக பேசும்போது நேற்றைய தினம் கூட சென்னை உயர்நீதிமன்றம் அவர் தொடர்பாக அந்த வேட்புமனுவில் வந்து ஒரு டிஸ்கிரிப்ரன்சி இருக்குது, வருமானத்தை வந்து மறைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த வழக்கை வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. அது இன்கம் டேக்ஸுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க விசாரிக்க சொல்லி. இது எந்த அளவிற்கு அவருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்? இப்போ வந்து அவரோட வேட்புமனு நிராகரிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நிச்சயமாக போட்டி போடுவார். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வழக்கு எப்படி அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும்னு பார்க்குறீங்க சார்? கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு நம்ம சொன்னதால் நம்ம சொல்கிற கருத்துக்களும் வந்து கடைசி நேர கருத்துக்கள். ஆனால் இதை வந்து மக்கள் உணர வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த நேரத்திலே நான் வந்து இதை பதிவு பண்ணுறேன். ஏதோ தனிப்பட்ட முறையில் விஜய் மீது குற்றச்சாட்டு, இதை தாக்குதல் அப்படின்லாம் சொல்கிறத விட, எதுக்கு எடுத்தாலும் தீய சக்தி திமுக தான் காரணம், சங்கீதா கோர்ட்டுக்கு போனது திமுக காரணம், அப்போ த்ரிஷாவை கூப்பிட்டு வந்தது திமுக காரணமானு கேட்போம். அது ஒரு தனிப்பட்ட விஷயங்களாக இருந்தால் கூட இந்த வழக்கு இருக்கு பாருங்க, இதை பொறுத்தவரை அவர்கள் தாக்கல் செய்த பிரமாண வாக்குமூலத்தினுடைய அடிப்படையில் இட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் தேர் ஓன் ஸ்டேட்மெண்ட். இது யாரும் வந்து போய், ஆனால் அதில் இருக்கின்ற குற்றம் குறைகளை கண்டுபிடித்து வழக்கு போடுவதற்கு ஒரு பொதுமகனுக்கோ அல்லது எதிர்க்கட்சி வேட்பாளருக்கோ முழு உரிமை உண்டு. அப்போ வந்து தேர்தல் நடத்தை விதிகள்னு ஒன்று இருக்குது. அந்த தேர்தல் நடத்தை விதிகளில் நீங்கள் தாக்கல் செய்கின்ற படிவங்களில் ஃபார்ம் 26ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்ம் 26 அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள், எலெக்ஷன் கான்டக்ட் ரூல்ஸ் 4A ரூல், அதனுடைய அடிப்படையில் நீங்கள் தாக்கல் செய்த உங்கள் பிரமாண வாக்குமூலத்தில், அஃபிடவிட்டில் இருக்கிற டிஸ்கிரிப்பன்சிஸ், அதில் இருக்கின்ற வேறுபாடுகள், சட்டத்திற்கு முரணானவை, அதை கேள்வி கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. ஏன்னா நான் வந்து இந்த நாட்டை சுத்தப்படுத்த வந்திருக்கேன், நான் தான் தூய சக்தின்னு சொல்கிற உங்களுக்கு ஒன்று அதை பற்றின அடிப்படை அறிவில்லை, அல்லது நீங்கள் யாரை வச்சு தாக்கல் செஞ்சீங்களோ அவர்களுக்கு அந்த புரிதல் இல்லை. ஒரு வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு கூட அடிப்படை அறிவில்லாத ஒரு கட்சியாக ஒரு கட்சியினுடைய தலைவர் இருக்கான்றதான் இதில் முக்கியமான செய்தி. ஏன்னா நான் சொன்ன ரூல்ஸ் படி நீங்கள் வந்து 2 தொகுதியில் வந்து போட்டிடுறீங்க. ஒரு தொகுதியில் 116.23 ஏதோ காமிக்கிறீங்க உங்களுடைய சொத்து, அடுத்த தொகுதியில் போய் 230ன்னு காமிக்கிறீங்க. இரண்டும் நீங்கள் தாக்கல் செய்த வேட்புமனுக்கள்.
அந்த வேட்புமனுவில் நீங்கள் தாக்கல் செய்த பிரமாண வாக்குமூலம். அப்போது நான் வந்து ஒரு அகில உலக ஞானி, எல்லா தப்பையும் நான் தான் திருத்த போகிறேன்னு சொல்கிற உங்களுக்கு, ஒரு கட்சியினுடைய தலைமை வேட்பாளருக்கு அஃபிடவிட் போடுறவர்கள் கூட அறிவில்லை. படிக்காதவன் செய்யலாம். எல்லாம் படித்த மாதிரி சொல்கிற பிஎம்எஸ்ஆருங்கிற சிஎம் அங்கிளுங்கிற ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ண தெரியலன்னா நீ என்னத்தை ஆள போகிறன்ற ஒரு கேள்வி இருக்குது. இது சட்டப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது யாரும் வந்து திமுக சதி, அண்ணா திமுக சதி, பாஜக சதின்னு சொல்ல முடியாது. ஒன்றது உன் கட்சியிலே உள்ளுக்குள்ளே சதி இருக்கணும் உன்னை மாட்டி விடுறதுக்கு. ஏன்னா நான் இதை தெளிவாக ஒரு வழக்கறிஞனாக சொல்ல விரும்புவதன் காரணம் விஜய் சிக்கலில் இருக்கிறார். ஆனால் சார், இப்போ அனுபவமிக்க கட்சிகளே ஒரு சில முறையில் வந்து அபிடாபிட்டை தாக்கல் பண்ண தப்பு பண்ணுவாங்க, ஏதோ ஒரு தகவலாம் விட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ ஒரு புதுசாக நான் வந்திருக்காரு, இந்த மாதிரி வந்து பிரச்சனைகளை ஏற்படுறது வழக்கம் தானே. இது அவரை மட்டும் டார்கெட் பண்ணி இட் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். ஏன்னா அஃபிடவிட்டில் வந்து நீங்கள் என்ன போடுறீங்களோ அந்த அஃபிடவிட்டில் போடுற எல்லா கண்டென்ட்டுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. ஒரு தேர்தலில் வந்து உங்களுக்கு இருக்கிற சொத்து மதிப்பை காமிக்கும்போது ஒரே வேட்பாளர் 2 தொகுதியில் என்னுடைய சொத்து மதிப்பு 123 கோடின்னு ஒரு தொகுதியிலையும் 220 இன்னொரு தொகுதியிலையும் சொல்லும்போது எந்த ஸ்டேட்மெண்ட்டு உண்மை? அப்போ நீங்கள் யார்? அப்போது வருமான வரித்துறைக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற கணக்கு என்ன? ஏற்கனவே உங்களது நாரிட்டு இருக்கு ஹைகோர்ட்டில். வரி வைப்பு பொண்ணி 1.5 கோடி அபராதம் போட்டு அது சரிதான் நீதிமன்றம் சொல்லி அப்பீலில் உட்காந்துறீங்க. ஆனால் இது ஏன் மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு நான் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, தேர்தலில் நின்று ஜெயித்தாலும் இந்த தேர்தல் செல்லாதுன்னு நாளைக்கு முடிவு வரும். ஏன்னா இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் தான் ப்ரூவ் பண்ண. அஃபிடவிட் உங்களுது, ரெண்டுத்துலேயும் உங்கள் கையெழுத்து இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டது. திமுக காரன் கொண்டு வந்து சொருவுனது இல்லை, வேறு கட்சிக்காரன் வந்து சொருவுனது இல்லை, யாரும் சதி ஆலோசனை பண்ணிட்டாங்க இல்லை. அப்படி யாராவது பண்ணியிருந்தால் ஓனால் தான் பண்ணியிருக்கான். ஸோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை தேர்தலில் வெற்றி பெற்று வந்தாலும் இந்த வெற்றி செல்லாதுன்றதுக்கு தான் தீர்ப்பு வந்து வரும். ஒன்று. ரெண்டாவது, இப்படி தவறான தகவல்களை தெரிவித்து தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தால் இவர் மீது குற்ற வழக்குகள் தாக்கல் செய்ய முடியும். இட் இஸ் அ ப்ராசிக்யூட்டபிள் அண்ட் பனிஷபிள் அஃபென்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, தவறான தகவல்கள் வந்து தவறி கையெழுத்து நான் போட்டுட்டேன்னு சொல்ல முடியாது. கையெழுத்தில் வந்து சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கலாம். உடனே பைத்தியக்கார மாதிரி பேசுவான், ஸ்டாலின் சரியாக கணக்கு கொடுத்துட்டாரா, அவர் வெறும் 10,000 தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஜெயலலிதா ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு அவருடைய அத்தனை சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டு, பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்டவையின் உச்சநீதிமன்றம் சொல்லி அதுக்கு பின்னாடியும் உச்சநீதிமன்றம் அந்த தமிழ்நாடு அரசுகிட்ட திருப்பி கொடுன்னு சொல்லியிருக்கு. அந்த ஊழல் கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கிற பாஜக அதை பற்றி பேசலை. நேற்று ஹைகோர்ட்டில் என்ன வந்து நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, சீஃப் கோர்ட்டில் வரும்போது பிரைமா ஃபேசி கேஸ் இருக்குது, முதல் நிலையில் அந்த வழக்கில் சில உண்மைகள் இருக்கிறது என்ற காரணத்தால் தான் நோட்டீஸ் ஆர்டர் ஆகிருக்கு. நோட்டீஸ் ஆர்டர் ஆகிருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. எல்லாருக்கும் என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, இது இன்றைக்கி போட்டு சேலஞ்ச் பண்ணிட்டோம், நாலு இன்றைக்கி எலெக்ஷன் வருது, ஒன்றும் ஸ்டேலாம் வாங்க முடியாது, வேட்புமனுவை நிராகரிக்க முடியாது, கட்டங்கள் தாண்டி போச்சு. தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு இது எலெக்ஷன் பெட்டிஷன் போடணும். அந்த தேர்தல் முடிவுகளை வந்து சேலஞ்ச் பண்ணுறது, இந்த வேட்பு மனுக்களில் இருக்க குளறுபடியெலாம் நீங்கள் போட்டிங்கன்னா எத்தனை வருஷம் கழிச்சு வரன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த 5 வருஷம் முடிஞ்சு அதுக்கு பிற்பாடு கூட அவர் குற்றவாளின்னு வரலாம். ஆனால் இவருடைய தேர்தல் எந்த இடத்தில் நின்றாலும் செல்லாது என்று வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஆகவே ஒரு செல்லாத வேட்பாளருக்கு வந்து இவங்க ஓட்டு போட போகிறாங்களான்னு ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? இதில் வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாமல், விமர்சனம் இல்லாமல், லீகலாக என்ன பொசிஷன், ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் கையை காட்டி தூங்கி எழுந்து வந்து நீங்கள் மாட்டுக்கு 5 நிமிஷம் பேசிட்டு போகிற நீங்கள் உன் விஷயத்தையும் உன்னால் ஃபாலோ பண்ண முடியல. இது 9வது எக்ஸாம்பிள். உன்னுடைய விஷயத்துக்காக நீ பேசுறதும் இல்லை, சரியாகவும் இல்லைன்றதுக்கு வந்து 9வது எக்ஸாம்பிள் இது. புரியுதுங்களா? ஆகவே இதை விட்டுவிட்டு போய் இந்த படத்துக்கு கால் ஷீட்டு கொடுத்தா காலையில் அண்ணன் நீங்கள் போகிறீங்க, ஒரு கிறிஸ்துவ பாதிரியாராக நடிக்கிறீங்க, உடனே மத நல்லிணக்கம் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, அந்த படத்தில் நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம், உடனே சமயபுரம் அம்மன் கோயிலுக்கு போகிறீங்க, இந்த கால் ஷீட் முடிஞ்ச உடனே அந்த ஷாட் எடுக்கிறோம், அது முடிஞ்ச உடனே இந்த ஷாட் எடுக்கிறன்ற மாதிரி போய் மண்டி போட்டுட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? சினிமா பசங்க, சின்ன பசங்க பாடுறாங்க, கேட்டேன், மாட்டிக்கினார் ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தருன்னு ஒரு பாட்டு பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு மாட்டுக்கு போய் மண்டியை போடுறாரு. என்ன மண்டி போட்டு என்ன கேட்க போகிறீங்க? இப்போ தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று. இப்போ விஜயோட பிரச்சாரத்தை எடுத்துங்க, உங்களுக்காக உயிரை விட்டவன் எத்தனை பேர் செத்தான்?
41 பேர் செத்தான். இன்னொரு கட்சி அந்த தேர்தல் பிரச்சாரத்தை எங்கே ஆரம்பிக்கும்? எனக்காக உயிர் நீத்த இந்த மக்கள் இருக்கின்ற இடத்தில் அவர்கள் ஆன்மாவுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு என் பிரயாணத்தை நான் இங்கிருந்து தொடங்குகிறேன். இறந்து போனவர்களுடைய ஆசிகள் எனக்கு வேண்டும். அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக நான் இந்த இடத்துல இருந்து பிரச்சாரம் பண்ணவன் தான் நன்றியுடையவனாக இருக்க முடியும். அந்த நன்றி கூட இல்லை. இப்போ நீங்கள் சீக்வன்ஸாக பாருங்கள். கரூருக்கு போலியா? ஆமாம் சார். எத்தனை இடங்களில் வந்து தேர்தல் பரப்புரை ரத்துன்னு பாருங்கள். நிறைய இடங்கள் ரத்து பண்ணாரு. அனுமதி வாங்கி ரத்து பண்ணுறதெல்லாம் நடந்தது. அனுமதி வாங்கி நீ ரத்து பண்ணுற. அதுக்கடுத்து கேட்டால் என்ன சொல்கிறீங்க? எனக்கு வந்து காலதாமதமாக கொடுத்தாங்கன்றீங்க. எல்லா கட்சிக்கும் என்ன கொடுக்குறாங்களோ அதான் கொடுக்குறாங்க. உனக்கு தனியாக கொடுக்க முடியாது. நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் கிடையாது. இது வந்து மக்களை வேணால் ஏமாத்துறதுக்கு உதவும். இப்படிப்பட்ட அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் குளறுபடி, எந்த விஷயத்துக்கும் வாய் திறக்கிறது இல்லை. நான் என்ன சொல்கிறேன், உங்களை வந்து மதத்தை வச்சு கேவலப்படுத்த வந்து எச்ராஜான்னு 100 வாட்டி சொல்லிட்டோம். நான் ஜோசப் விஜய் தான் சொன்னீங்க, அஃபிடவிட்லேயும் அதான் போட்டிருக்கீங்க. அந்த ஜோசப் விஜய் வந்து ஒன்று ஜோசப் விஜயாக நின்று தேர்தல் பண்ணோம். ஆனால் உங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறதுனுடைய ஒரே ஒரு காரணமே சிறுபான்மை இன வாக்குகளை உடைக்க வேண்டும். அந்த வாக்குகள் மொத்தமாக திமுகவிற்கு போவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்பதால் விளிம்பு நிலை மனிதர்கள், கீழ்நிலையில் இருக்கின்ற மனிதர்கள், அதில் மதம் மாறியவர்களுடைய வாக்குகளை சிதைப்பதற்காக பிஜேபியினுடைய பி டீம்ன்றது வந்து எழுதப்படாத உண்மை. அதனால தான் நான் ஏற்கனவே 2 வாட்டி சொன்ன மாதிரி கிறித்துவ நிலையங்களை, கிறித்துவ கல்வி நிலையங்களை, கிறித்துவ தேவாலயங்களை எல்லாம் மொத்தமாக பாதிக்கின்ற FCRA சட்டம் வரும்போது அது என்னவென்று கூட கேள்வி கேட்காத ஒரு விஜய்க்கு மண்டியிட்டு கர்த்தர் முன்னால் நிற்பதற்குண்டான அடிப்படை தகுதி கிடையாது. இதை பிறந்து வந்த பைபிளின் மீது செய்யப்படுகின்ற துரோகம். நான் வெளிப்படையாக சொல்கிறேன். 2வது, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல் கிறிஸ்மஸ் அன்னைக்கே மோடி வந்து இந்த பக்கம் சர்ச்சில் உட்கார்ந்துருக்கும் போது தாக்கப்பட்ட தாக்குதலுக்கு நீங்கள் எந்த இடத்துலையும் வாய் திறக்கல. சரி, இந்துக்களை போய் ஏமாத்துறீங்கன்னு சொன்னால் திருப்பரங்குன்றம் விஷயமா நீங்கள் எதுவுமே பேசலை. எதை பற்றியுமே பேசாமல் டீலிமிட்டேஷனுக்கு மட்டும் நீங்கள் ஒரு அறிக்கை விட்டீங்க. அதுக்கு நான் கூட வரவேற்பு பாராட்டெல்லாம் சொன்னேன். இந்த டீலிமிட்டேஷன்றது வந்து ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவையும் சிதைக்கப் போகிறது என்று சொல்லுகின்ற பொழுது தமிழ் தேசியம் பேசுகின்ற சீமானாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, இவர்கள் தேர்தல் பரப்புரையில் அதுதான் மிக முக்கிய பங்கு. தமிழக மக்களை ஏமாற்றி துரோகம் செய்ய இருக்கின்ற ஒன்றை பேசாமல் நீங்கள் காலையில் எழுந்த உடனே திமுகவை திட்டிட்டு என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, எது ஆளுங்கட்சியாக இருக்கோ நாங்கள் அதை தான் தாக்குவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த விஜய்க்கு போட போகின்ற ஒவ்வொரு ஓட்டும் கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் போட்டால் அவர்கள் இயேசுக்கு செய்கிற துரோகம் நான் சொல்லிட்டேன். இஸ்லாமியர்களாக இருந்தவர்கள் செய்தார்கள் என்றால் அது குரானுக்கு செய்கின்ற துரோகம் சொல்லியிருக்கேன். ஏனென்றால் இந்த வாக்குகள் மூலமாக, ஏன்னா இன்றைக்கி ஓவைசி கூட வந்து எல்லா இடத்துலையும் வேறு வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்க ஓவைசியே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் என்னை சார்ந்தவர்கள் வந்து நீங்கள் ஓட்டு போடணுன்னு கேட்டிருக்காரு. பழநெடுமாறன் ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்காரு. கெஜ்ரிவால் வந்து பேசிட்டு போயிருக்காரு. ராகுல் காந்தி வந்து பேசிட்டு போயிருக்காரு. ஒட்டுமொத்த இந்தியாவும் பேசிகிட்டு இருக்கு. அப்போ நீ வந்து திடீர்னு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது நான் இந்த தேர்தலில் நிற்க போகிறதில்லைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளார 5-6 மாநாடு நடத்தி 51 பணத்தை போட்டு அந்த பணத்து மேலே நடந்துகிட்டு இருக்கீங்க. இந்த பணம் தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இதுதான் உங்களுடைய முதலீடு. அப்படி முதல் பணம் இருந்த இடத்துக்கு கூட நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகல, வெறும் சமூக ஊடகங்களை நம்பிக்கிட்டு காலையில் இருந்து எங்கேயாவது போய் கூட்டத்தில் போய் பஸ்ஸில் ஏறி நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு வர்றது. இப்போ இந்த 3 விஷயம் இருக்குது பாருங்கள், மண்டி போட்டது, கோயிலுக்கு போனதெல்லாம், இந்த கால் ஷீட், இது இன்னொரு நடிப்பு. இந்த நடிப்புன்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, எந்த மதத்தினுடைய அடிப்படையில் உன் பெயர் இருக்கிறதோ, எந்த பள்ளிக்கூடத்தில் நீ வளர்க்கப்பட்டாயோ, எந்த கல்லூரியில் நீ படித்தாயோ, அந்த நிறுவனங்களை எல்லாம் மூடுவதற்குண்டான ஒரு சட்டம் வருது. கிறிஸ்துவ தேவாலயங்கள் உள்பட, கல்வி நிறுவனங்கள் உள்பட எதை வேண்டுமானாலும் அவர்கள் நினைத்தால் மூடலாம் என்று இருக்கிற நிலைமையில நீங்க ஒரு கிறிஸ்தவராக அதை போய் எதிர்க்க வேணாம். உண்மையான கிறிஸ்தவராக இருந்தால் எதிருங்க. அல்லது சமய நல்லிணக்கம் தான் உங்கள் நோக்கம்னு சொன்னால் எல்லாருக்கும் பேசுகிற மாதிரி அதுக்கும் பேசணும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை பேராயர்களும் ஒன்றாக இணைந்து முதல்வர்களை சந்தித்து எங்களுடைய ஆதரவு திமுகவுக்கு தான் பேசிட்டு போயிட்டாங்க. அப்போ உங்களோடு இருக்கின்ற பேராயர்கள் யார்? உங்களோடு இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் யார்? உண்மையான கிறிஸ்துவத்தை உணர்ந்தறியாத ஏழை விளிம்பு மக்களை திரைக்கவர்ச்சியின் மூலமாக, திரையில் காட்டுகின்ற முகத்தின் மூலமாக இந்த தேர்தலில் வந்து நாம் வென்று விடலாம் என்று நினைப்பது அரசியல் வேசித்தனம். ஆனால் என்னதான் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் நீங்கள் வச்சாலும் சார், ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸாக தானே சார் விஜய் வர்றாருன்னா, இப்போ எல்லா போல்ஸுமே வந்து ஏதோ ஒரு வகையில் 20% அதிகமான வாக்குகளை வந்து செப்பரேட் 20% அவர் வந்து உடைக்க வாய்ப்பு நான் உணர்றேன்.
நான் உணர்றேன். அவருக்கு வந்து கூட்டம் வருதுன்றது நான் ஒத்துக்கிறேன். தேர்தலில் வந்து அவர் ஒரு டென்ட் பண்ண போகிறாருன்றதையும் நான் கடந்த நிகழ்ச்சியில் சொல்லிட்டேன். அந்த டென்ட் வந்து யாருக்கு வந்து அதிக விகிதாச்சாரத்தை பண்ண போகுதுன்றதை நான் வெளிப்படையாக பேசியிருக்கேன். அல்லது விஜய் வந்து அரசியலுக்கே வரக்கூடாது, தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னா நான் பேசவே இல்லையே. ஆனால் என் மண்ணை என் மக்களை சிதைப்பதற்குண்டான ஒரு கருவியாக என் கண்ணை குத்துற விரலா நீயே மாறி இருக்கின்றதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நீ எதுக்குமே பேச மாட்டேன், காலையில் எழுந்த உடனே திமுகன்னு பேசிட்டு உன்னுடைய அஃபிடவிட்டே காலி, அங்கே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். நீ நாளைக்கு ஜெயிச்சாலும் சட்டப்படி அது செல்லாது. அப்ப எத்தனை ஓட்டு வந்து வீணாக போகுது? இந்த நீங்க சொல்றீங்கல்ல 15% 20% சொல்றீங்கல்ல, இவங்க யாருக்குமே இது என்னன்னு புரியாது. கேட்டா விஜய்க்கு எதிரான சூழ்ச்சிம்பா. அதனால தான் பிரிச்சு சொல்றேன். விஜய்க்கு எதிரான சூழ்ச்சி என்பது வேறு ஒருவர் தாக்கல் செய்த மனுவா இருந்தா பரவாயில்ல, நீங்க போட்டது ரெண்டுலையும் உங்க கையெழுத்து இருக்கு. உங்க கையெழுத்துல டிஸ்கிரிபன்சி இருக்கும்போது அது சட்டப்படி நிக்காது. ஆகவே நான் வந்து இல்லை எனக்கு சினிமா தான் முக்கியம், நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் விஷம் வச்சு கூட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு புருஷனை விட அவங்க தான் ரொம்ப பிடிக்கும், நாங்கள் 4-5 பேர் வப்பாட்டி வந்துட்டு போகிறேன்னு சொன்னால் நீங்கள் எப்படி வீணாக போக போகிறீங்க? உங்கள் கண்ணு முன்னாடி உங்களை நீங்கள் எப்படி அழிச்சிக்கிறீங்கன்றதான் என்னுடைய செய்தி. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தன்னுடைய வேட்பு மனுவையே சட்டப்படி தாக்கல் செய்ய தெரியாத, அடிப்படை அறிவில்லாத ஒரு குழு, ஒரு கும்பல் எப்படி ஆட்சி புரிய முடியும்னு நான் கேட்குறேன். வேற யாராவது போட்டு இந்த பெட்டிஷனாக இருந்தால் சொல்லுங்க, நான் சொன்ன ரூல்ஸ் எடுத்து பார்க்க சொல்லுங்க. சட்டப்படி வந்து ஒரு அட்வொகேட்டை வந்து கன்சல்ட் பண்ணுங்க, ஏன் இவர் வந்து கோபமாக பேசுறான்னு. ஒரு ஃபார்மே உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியல, இல்லைனா எப்படி வந்து ஹைகோர்ட் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் கொடுங்க, இல்லைனா டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. டிஸ்மிஸ் பண்ணாமல் நோட்டீஸ் கொடுத்தனுடைய நோக்கமே that both affidavits belong to you, both were signed by you, it is your own statement. உங்களுடைய அறிக்கை, உங்களுடைய தாக்குதல், நீங்க போட்ட தாக்கல் செய்தல வந்து என்ன இருக்கோ அதை தான் கோர்ட் எடுத்துக்குது. அப்ப இந்த தேர்தல் செல்லாத ஓட்டு எத்தனை பேர் போய் போட போறீங்கன்ற வந்து நான் செய்தியா சொல்றதுக்கு காரணம் இதுல வன்மமோ வக்கிரமோ எதுவுமே கிடையாது. ஒரு அடிப்படை அறிவற்ற அரசியல் முதிர்ச்சியற்ற ஒரு கும்பல் பின்னாடி மண்குதிரையை நம்பி போய் மொத்தமும் மாட்டிக்க போகுதுன்றதான் என்னுடைய கவலை. இல்லை இவங்களெல்லாம் வந்து நான் காப்பாற்றணும், நான் தேவதூதன் என்னை கொண்டாந்து இறக்கி விட்டுருக்காருன்னு நான் சொல்லலை. ஒரு சொசைட்டியில் கிரிமினல்ஸை பார்த்துட்டு இருக்க, வழக்குகளை பார்த்து கொண்டிருக்கின்ற, தொழில் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கறிஞராக பார்க்கின்ற பொழுது பிரைமா ஃபேசி என் கண் முன்னே அது வந்து செல்லாது. ஆனால் ஒரு தேர்தல் பெட்டிஷனாக வரும்போது அது 5 வருஷம் கழிச்சு வரும், 8 வருஷம் கழிச்சு வரும். ஆனால் முதல் தேர்தலிலேயே சட்ட முறைகேடுகளை செய்திருக்கின்ற ஒருவர் தலைமை தாங்குவதற்கு தகுதியானவரா என்பதை தமிழ்நாடு யோசிக்க வேண்டும். இப்போ எவ்வளோ ஓட்டு போட்டிங்கனாலும் இந்த ஓட்டு பூரா வீணாக போகுது. ரொம்ப சிம்பிள். நான் சொல்றதை விட்டுருங்க, ஒன் சைடடாக கூட நீங்கள் நினைக்காதீங்க, அல்லது திமுக சார்புன்னு நினைக்க வேணாம். யாருக்குமே சார்பு இல்லாமல் பொதுவாக சொல்கிறேன். வேட்புமனுவை தாக்கல் செய்கின்ற பொழுது, இப்போ உதாரணத்துக்கு வந்து மோடி வந்து முதல் முறையில் ஒரு வேட்புமனு தாக்கல் செஞ்சார். தாக்கல் செய்யும்போது அவருடைய ஸ்பௌசல் ஸ்டேட்டஸ், மாரிட்டல் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அப்போ கல்யாணம் ஆகலைன்னு போட்டார். அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு பத்திரிகையாளர் மூலமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட வழக்கறிஞனே நான் தான். மோடியோட பிரமாண வாக்குமூலத்தில் வந்து பொய் இருக்குன்னு சொல்லிட்டு 14-15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம். அப்போ வந்து சில விதிமுறைகள் மாறி இருந்த காரணத்தால் தேர்தல் கமிஷனே அந்த மீது நடவடிக்கை எடுக்கலாம்னு சொன்னதால் அந்த வழக்கை வந்து திருப்பி வந்து அந்த சீஃப் கோர்ட் வந்து திருப்பி கொடுத்துருச்சு. பின்னாடி வந்து நடத்தலை. ஆனால் அதுக்கு அடுத்த தேர்தலில் அவர் கரெக்ட் பண்ணி போட்டார். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு மனைவி இருக்காங்கன்னு போட்டாங்க. அது மேலே தான் அந்த அம்மா வந்து பாஸ்போர்ட் அப்ளிகேஷனில் வந்து ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கு. இன்னைய தேதி வரைக்கும் வீட்டு சிறையில் வச்சிருக்காரு. வீட்டு சிறையில் வச்சிருக்கிறவர் பிரதமராக இருக்காரு. செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு அனுப்புறவர் சிஎம்மா வரணுங்கிறாரு. தமிழ்நாட்டோட தலையெழுத்து, இந்தியாவினுடைய தலையெழுத்தும் பாருங்க. நீங்கள் பெண்களை பற்றி பேசுறீங்க, பெண்களுக்கு இடஒதுக்கீடுங்க, பெண்களுக்கு முன்னுரிமைன்றீங்க. அங்கே ஒருத்தர் வீட்டு சிறையில் வச்சிருக்காரு, இங்கே ஒருத்தர் கோர்ட்டுக்கு அனுப்பிட்டாரு. இவங்கெல்லாம் வந்து ஆண்டுகிட்டு இருக்கணுமா? நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து டேட்டாஸ் தப்புன்னா சொல்லுங்க, அல்லது வேணும்னே சொல்கிறான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மறுத்து பதில் சொல்லுங்கள். உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, ஃபைல் பண்ணது அவரு, கையெழுத்து போட்டது அவரு. எப்படிங்க ஒரு மனுஷனுக்கு என்னுடைய சொத்து இவ்வளவுதான் சொல்றத பெரம்பூர் வேட்புமனுவில் ஒரு மாதிரியும் திருச்சி வேட்புமனுவில் ஒரு மாதிரியும் சொல்ல முடியும்? அப்போ நடுமத்தில் இருக்க 100 கோடி சொத்து யாருது என்ற கேள்வி வருது இல்லை? அப்போ வருமான வரித்துறையை நேச்சுரலாக வந்து ஒரு பார்ட்டியாக தானே வரணும். அதுதான் ஹைகோர்ட் பண்ணியிருக்கு. அட் எனி காஸ்ட், ஈவன் ஆஃப்டர் த எலெக்ஷன், விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அந்த தேர்தல் செல்லாது. அடுத்தது இந்த கவர்மெண்ட் எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் இருக்கு பாருங்க, இவங்கெல்லாம் வந்து இதுக்காகவே தனியாக வந்து ஒரு கிரிமினல் கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம்.
பண்ணுறாங்களா இல்லையான்னு பொறுத்து பார்ப்போம். சார், இப்போ அந்த டீலிமிட்டேஷன், அப்புறம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் பற்றி பேசும்போது நேற்றைய தினம் ஒரு செய்தி ஒன்று வந்தது. அதாவது பிரதமர் நரேந்திர மோடிக்கு அகைன்ஸ்டாக ஒரு 120 பேர் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பெட்டிஷன் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 120 நபர்களில் வந்து முன்னாள் IAS அதிகாரிகளும் அடக்கம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட், இந்த தேர்தல் விதிமுறை வந்து அமலில் இருக்கிற சமயத்தில் பிரதமர் மோடி வந்து கவர்மெண்ட் மிஷினரியை பயன்படுத்தி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற விதமாக நாட்டு மக்கள்கிட்ட உரையாற்றினார். சமீபத்தில் அவர் கொண்டு வந்த அந்த பார்லமெண்ட்டில் வந்து அந்த டீலிமிட்டேஷன் பில் தோற்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய மோடி வந்து கவர்மெண்ட்டோட மிஷினரியை பயன்படுத்தி, அதாவது தூர்தர்ஷன், ஆல் இந்தியா ரேடியோ போன்ற பல முறைகளை பயன்படுத்தி எலெக்ஷன் போயிட்டு இருக்கிற சமயத்தில் அவரோட கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி பல எதிர்க்கட்சிகளை குற்றம் சாட்டினது வந்து சட்ட விதிமுறை மீறல். ஏன்னா தேர்தல் விதிமுறை அமலில் இருக்கிற சமயத்தில் இப்படி ஒரு பிரதமரே வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அதில் எல்லாருமே சைன் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் அனுப்பிச்சிருக்காங்க சார். இது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமான்றது ரெண்டாவது கேள்வி. ஆனால் முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இது எந்த வகையில் வந்து தேர்தல் விதிமுறை மீறலாக இருக்கும்? ஏன்னா அவர் நாட்டுக்கு பிரதமராக இருக்கார், நாட்டு மக்கள் உரையாற்றுறாரு, அது எப்படி தேர்தல் விதிமுறை மீறலாக வரும் சார்? ஒரு நாட்டுக்கு பிரதமராக இருக்கிறவர் எவ்வளோலாம் பொய் சொல்லுவார்னு நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஒரிசா கோயிலில் வந்து திருட்டாங்க, சாவியை தூக்கிட்டு போயிட்டாங்க, தமிழ்நாட்டில் இருக்குன்னாங்க. நேற்று மினிட் பை மினிட் வந்து என்ன வீடியோ ரெக்கார்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கோயிலேருந்து ஆடிட்டர் குரூப்பும் மற்றவங்களும் வந்து விளக்கம் சொல்லியிருக்காங்க. கோல்டும் சரி, டைமண்ட்ஸும் சரி, சில்வரும் சரி இன்னும் இன்டாக்டாக இருக்குது, எத்தனை கிராம் இருக்குது, ஆகவே இவை காணாமல் போனது சொன்னது என்பது பொய் என்று நேற்று வந்து ஒரு அறிக்கை வந்துருச்சு. அப்போ ஒரு பிரதமராக இருக்கிற காரணத்தால் அவர் வந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான்றதெல்லாம் ஒன்றும் வேதவாக்கு இல்லை. நீங்கள் அடிப்படையில் வந்து என்ன பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கூல் பிள்ளை கூட புரியும். அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷனர் இருக்குது பாருங்கள், அதுவே வந்து ஒரு சட்ட விதிமீறல். சட்டத்தை திருத்தி வளைச்சி பார்லிமெண்ட்டில் வந்து இவங்களுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டின்றதுக்காக ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, பிரதம மந்திரி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் 3 பேரும் ஒன்றாக சேர்ந்தால்தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவல் ரைட்ஸ் உள்ள ஒரு டெமோக்ரஸி இருக்குன்றதுக்காக தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஆளும் கட்சி பிரதமர்ன்ற இடத்துல ஜுடிஷியரிக்கு அங்கே ஒரு ரோல் இருக்கணும். அது இண்டிபெண்ட்டாக இருக்கிற இடத்துல தான் வந்து மெஜாரிட்டியில் சரியாக வருன்றதுக்கு தான் அந்த ரூலும் ஆக்டுமே இருக்குது. அதையே கொண்டு வந்து திருத்தி என்ன அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி கண்ணை மூடிட்டு வேடிக்கை பார்த்துருந்தார். தலைமை நீதிபதி பார்த்துட்டு இவர் கூட கூப்பிட்டு வீட்டில் பூஜை போட்டு மணியெல்லாம் ஆட்டிட்டு, நான் வந்து என் கனவுல வந்து ராமர் வந்து சொன்னார் தீர்ப்பு எழுதுன்னு சொல்லிட்டு போன சந்திரசூட்டு தான் இவ்வளோத்துக்கு காரணம். நீதியை வளைப்பதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை உறுதுணையாக இருந்து தனக்கு இருந்த உரிமையை விட்டு கொடுத்து விட்டு, உச்சநீதிமன்றத்திற்கு இருந்த உரிமையை விட்டு கொடுத்துட்டு அரசியல் முடிவுகளை எடுக்கின்ற இடத்துல ஒரு சீனியர் மினிஸ்டர் வந்து அது உள்ளே வந்தால் போதும் சட்டத்தை என்னைக்கு திருத்தினாங்களோ அன்னைக்கே எலெக்ஷன் கமிஷன்றது வந்து ஒரு டப்பா, அது வந்து ஒரு பொம்மை, அது வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்பு, அது ஒரு மூளை இல்லாத ஒரு இயக்கமாக, ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறிடுச்சு என்று மாறுவதற்கு காரணமாக சட்டத்தை வளைச்சாங்க. பார்த்தீங்களா, அங்கே ஆர்எஸ்எஸ் இருக்குது, அங்கே மோடி இருக்காரு. பொதுவாக ஆர்எஸ்எஸில் பிஜேபியில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 75 வயசு ஆயிடுச்சு, உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சுப்பிரமணிய சாமியை உள்ளே வர விட மாட்டாங்க. சுஷ்மா ஸ்வராஜை ஓரங்கட்டினாங்க, வெங்கையா நாயுடுவை வீட்டுக்கு அனுப்புனாங்க, புரியுதுங்களா, ஜோஷியை வந்து வேணான்னு சொன்னாங்க. எல்லாரையும் வேண்டாம் என்று சொன்ன மோடி 75 தாண்டி கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. விதி மீறல் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. விதி மீறல் வந்து எக்ஸம்ஷன், அவர் ஒரு எக்ஸப்ஷனா எக்ஸம் பண்ணிட்டாரா? ரெண்டாவது வந்து இங்கே விதியை திருத்தினாங்களா? தேர்தல் கமிஷன் என்ற அமைப்பே இப்போது RSS அமைப்பாக பிஜேபியினுடைய கிளை தூதுவராக கொள்கை பரப்பு செயலாளராக மாறிடுச்சா? அவர் என்ன நடவடிக்கை எடுப்பார்? அப்போ பொது ஊடகம் என்று அழைக்கப்படுகின்ற நேஷனல் மீடியா தூர்தர்ஷன் இருக்கு பாருங்க, அந்த தூர்தர்ஷனில் எலெக்ஷன் டைமில் ஒரு கட்சிக்கும் டைம் கொடுப்பாங்க. அரை மணி நேரம் நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுங்க, நீங்கள் அரை மணி நேரம் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுங்கன்ட்டு முன்னெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ தனியார் ஊடகங்கள் வந்ததால் அது வந்து அவ்வளோவா வெளியில் தெரியறதில்லை, வந்தாலும் அது வந்து ஜனங்களுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஆனால் ஒரு தேசிய ஊடகத்தை டீலிமிட்டேஷன் பில்லு வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு பிற்பாடு நாட்டு மக்களுக்காக உரையாற்றப் போகிறாருன்னு சொல்லிட்டு அட்ரஸ் டு தி நேஷனை ஒரு பிரைம் மினிஸ்டர் எப்போ பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எமர்ஜென்சியில் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான காலகட்டங்களில் பூகம்பம் வந்துருச்சு, அல்லது வந்து பெரிய சுனாமி வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு, அல்லது அரசியல் முடிவுகளை மாற்றி இந்த தேர்தல் ஜனநாயகத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கையில் தேர்தலெலாம் காலி பண்ணிவிட்டு நாங்கள் எமர்ஜென்சியை கொண்டு வர போகிறோன்னா இந்த மாதிரி மக்களுக்கு வந்து சில செய்திகளை சொல்கிறதுக்கு அவசரத்துக்கு அட்ரஸ் டு த நேஷன் பண்ணுவாங்க. இந்த அட்ரஸ் டு நேஷன் மோடி பண்ணுறதே அவருடைய கட்சி பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ தூர்தர்ஷன் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க,
இந்தியாவில் இருக்கின்ற எல்லா நிறுவனங்களும் இன்றைக்கு காவிமயமாக்கப்பட்டு விட்டது. உயர்நீதிமன்றம் தொடங்கி உச்சநீதிமன்றம் வரைக்கும் வெளிப்படையாக அரசியல் பேசுபவர்களே நீதிபதிகளாக நியமிக்கப்படுகிறார்கள். கோயிலுக்கு போயிட்டு வர்றதை ஒரு மத சடங்கு என்று இல்லாமல், மத நம்பிக்கை என்று இல்லாமல், மத உரிமை என்றும் கொள்ளாமல், நான் செய்யறதான் கரெக்டு, ரிட்டையர்மெண்ட் ஆன பிற்பாடு நான் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸுக்கு சொல்ல போறவெல்லாம் ஜட்ஜு, சொல்லிட்டு இருக்கிறவெல்லாம் ஜட்ஜு. நீங்க வெளிப்படையா ஒரு மத பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஜாதி ஒரு அமைப்பு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உயர்ந்த ஜாதியில பிறந்தவங்க அப்படின்னு கொச்சின்ல போய் மாநாடு நடத்துறான். அதுல உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பேசுறாங்க, தமிழ்நாட்டின் நீதிபதிகளும் அடக்கம், அட்வொகேட் ஜெனரல் உள்பட. இன்னொரு நீதிபதி சொல்றா, நம்ம 2 முறை பிறந்தவன், அதனால் நம்ம பிறப்பு உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு இன்னும் இருக்காரு. ஆக நிறுவனங்கள் இருப்பாருங்க, நீதிமன்றங்களே இந்த நிலைமையில் இருக்கு. இப்ப விஜய் வழக்கு பத்தி சொன்னோம் இல்ல, இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் KN நேரு அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும்னு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, அமலாக்கத்துறை சார்பா. ஆமா, அந்த பெட்டிஷன் போடும்போது அது மேல நோட்டீஸ் ஆர்டர் ஆகுது. ஏன் நோட்டீஸ் ஆர்டர் ஆகுதுன்னா, that is giving an indirect permission. முகாந்திரம் இருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? முகாந்திரம் இருக்கிறதால் நீங்க நோட்டீஸ் ஆர்டர் பண்றீங்க, சரி. ஆனால் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஊழல் சம்பந்தமாக புகார்கள் பெண்டிங்ல இருக்கும்போது அதில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் பேரலா இன்னொரு பெட்டிஷன் போடுறாங்க. அதிமுக அமைச்சர்கள் மேல, விஜயபாஸ்கர் உள்பட எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு 2 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படாத நிலையில் குற்றச்சாட்டுகளாகவே இருக்கின்றன. ஒரு நீதிமன்றம் ஒன்றில் நீங்கள் நோட்டீஸ் போடுறீங்க, இன்னொன்றில் ஈடிக்கெலாம் நான் டைரக்ஷன் கொடுக்க முடியாது, டிஸ்மிஸ் பண்ணுறீங்க. அப்போ நீதிமன்றத்தினுடைய சார்பு நிலை என்று சொல்வதை விட நீதிமன்றங்களே பல இடங்களில் வழுக்குகிறது, சறுக்கலான முடிவுகளை எடுக்கிறது. உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்து தேர்தல் கமிஷனே ஒரு அரசியல் அமைப்பை மாற்றின பிற்பாடு இந்த பொம்மை நிறுவனம், அதில் இருக்கின்ற அந்த தேர்தல் ஆணையர், அவருடைய கைகள் கட்டப்பட்டது இல்லை, இவங்க எழுதி கொடுத்த படிக்கிற ஆள். அவர் யாரெல்லாம் எழுதி கொடுக்குறது, விஜய் எப்படி மேலே 5 நிமிஷம் படிக்கிறாரோ அதை படிக்கிறது மட்டும்தான் அவர் செய்கிறாரு. டிஎன் சேஷன் உருவாக்கி கொடுத்த அந்த அதிகாரம் என்பதை உணராமல் பொம்மைகளாகவும் ரப்பர் ஸ்டாம்புகளாகவும் தேர்தல் ஆணையர்கள் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் இன்னைக்கு நீங்கள் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இது ஒரு விழிப்புணர்வா, இத்தனை IAS அதிகாரிகள், ஓய்வு பெற்றவர்கள், சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பெட்டிஷனை கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோடி என்றாலே விதிமுறை மீறல், மோடி என்றாலே வயலேட்டர், மோடி என்றாலே எந்த சட்டத்தையும் மதிக்காதவர், மோடி என்றால் தான் தோன்றித்தனமாக தனக்கு தோன்றுவதை மட்டுமே பேசுபவர், தனக்கு தோன்றுவது மட்டுமே நியாயம் என்று பேசுபவர், தான் சார்ந்த கட்சிக்காக எந்த விதமான விதிமீறலையும் செய்ய தயங்காதவர். ஆகவேதான் A1 குற்றச்சாட்டப்பட்ட ஜெயலலிதா சிறைக்கு போய் வந்திருந்தாலும் கூட பரவாயில்ல, அந்த கட்சி புனிதமான கட்சின்னு சொல்லி கூட்டணி வச்சிருப்பாரு. எந்த விதமான வழக்கும் இல்லாமல், எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லாமல், எந்த விதமான தண்டனையும் இல்லாமல் தேர்தலை சந்திச்சுட்டு இருக்க திமுகவை பார்த்து இது ஊழல் கட்சி அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு வாய் வருதுன்னு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை போன்ற நிறுவனங்களை தங்கள் பாக்கெட்டில் வச்சிருக்கிறது. அப்ப தேர்தல் ஆணையம் என்பது வாயில்லாத ஊமையாக, கையில் பேனா இருந்தாலும் எழுத தெரியாத நபும்சகர்களாக இருக்கிறது. தங்களுடைய ஆண்மையை நிரூபிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அவர்கள் கைகட்டி வாய் மூடிய மௌனிகளாக இருக்கின்ற காரணத்தால் மோடி மாதிரி ஆட்களால் இப்படிலாம் தவறான பிரச்சாரத்தை தேசிய ஊடகங்கள் மூலமாக தேர்தல் நேரத்தில் பேசுறது என்பது விதிமீறலாம் கிடையாது. இட் இஸ் வாண்டட்லி டன், நோயிங்லி டன், தெரிந்தே செய்தது, வேண்டுமென்றே செய்தது. மக்கள் தான் பாவம். தமிழ்நாடு தேர்தல் பற்றி பேசும்போது வெளிப்படையாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, 4 முனை போட்டின்னு தெரியுது சார். ஆனால் ஒவ்வொரு கட்சி தலைவர்களுமே அவங்களுக்கு எதிரி யார் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போ விஜய் தரப்பில் டிவிகேவா டிஎம்கேவா அதுதான் அவரோட அரசியல் முழக்கமாக இருக்குது. அது அவர் கட்சி சார்ந்த பல இளைஞர்கள்ட்ட ஒர்க் அவுட் ஆகவும் செய்யுது. ஏன்னா டிஎம்கேக்கு மாற்றாக டிவிகே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு தரப்பு பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாலின் தரப்பில் என்ன முன் வச்சார் அப்படின்னா, இது தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குமான ஒரு தேர்தல், தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ, ஸ்டாலின் மட்டும் இல்லாமல் கெஜ்ரிவால் மோத கொண்டு அதை தான் நேற்று பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. ஸோ இந்த முறை ஸ்டாலின் டேரெக்டாக டெல்லி அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்குது? ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவை அட்டாக் பண்ணி பேசுவாங்க, பாஜக அட்டாக் பண்ணி பேசுவாங்க. டேரெக்டாக அதிமுகவே போட்டியில் கிடையாது, எங்களுக்கு டேரெக்டாக நாங்களும் டெல்லியும் தான் அதில் மோதிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் தொடர்ந்து பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு. அது மக்களிடையே எடுபடவும் செய்யுது. இதுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்குன்னு பார்க்குறீங்க? இந்த ஒரு நரேட்டிவ் டிஎம்கேக்கு எப்படிலாம் தாக்கத்தை
ஏற்படுத்தும்? விருப்பு வெறுப்புகளை விட்டுவிட்டு ஒரு உணர்வாளனாக, ஒரு தமிழனாக நான் உணர்கின்ற போது, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்தான் திருக்குறள். அதனால் எது நோய் என்பது, எந்த நோய் களையப்பட வேண்டும் என்பதில் தமிழ்நாடு உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தி ரொம்ப முக்கியம். இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் 1930கள் தொடங்கி இன்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 100 ஆண்டு கால வரலாற்றில் சுயமரியாதை இயக்கங்கள் எப்படி ஒரு நடுவணாட்சியை எல்லாவற்றையும் கொண்டு திணிப்பது யாராக இருந்தாலும் தங்கள் சுடர்முகம் காட்டி வெல்லுகின்ற முகமாக தமிழ் முகம் இருக்கும் என்பதை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பதிவு செஞ்சிருக்கிற இடத்துல இந்த மாடர்ன் டெக்னாலஜி, சமூக ஊடகங்கள், சோஷியல் மீடியா இருக்கிற இடத்துல ஸ்டாலின் எப்படி மாநிலம் கடந்து ஒரு இந்தியா அளவில் பேசப்படுகின்ற ஒரு தலைவராக உயர்ந்திருக்கிறார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். இதை நான் எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி திமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே சொன்னேன். எல்லாரும் சொன்னாங்க, அவருடைய எல்லா கட்டத்தையும் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி பார்த்துட்டோம், அவருடைய ஜாதகத்தில் அப்படி ஒரு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுனதில் நம்ம எச்ராஜாவுக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. அவர் தான் இதை பேசுனது. அப்போ நான் சொன்ன மூட நம்பிக்கைகளுடைய அடிப்படையில் கணிக்கப்படுவது ஜாதகத்தினுடைய அடிப்படையில் என்று சொன்னால், அதை சங்ககாலத்திற்கு முன்பு இலக்கியத்தின் மூலமாக, தமிழனுடைய தொன்மை வரலாற்றின் மூலமாக இளங்கோவடிகள் தான் முதல்ல அதை நிரூபித்தவர். ஜாதகம் என்பது பொய்ன்றதை நிரூபித்து போடான்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு துறவியாக போயிட்டார், சமண துறவியார். அந்த மாதிரி நீங்கள் சொன்ன எல்லா கட்டத்தையும் உடைச்சி தூக்கி போட்டு முதல்வரானது ஸ்டாலின். ரெண்டாவது இப்போ என்ன ஜோசியம் சொல்லிட்டு இருக்கானுங்கன்னு கேட்டிங்கன்னா, திமுகவினுடைய வரலாறின்படி அது தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சதில்லை, ஆகவே 2வது முறை ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை, அதுக்காக தான் நாங்கள் உணர்ந்து பி டீம் விஜயெல்லாம் இறக்கியிருக்கோம், இஸ்லாமியர்கள் ஓட்டையும் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டையும் கலைக்கணும், அதுதான் அடிப்படை காரணமாக இருக்கின்றதுக்கு ஒரு ஜோசப் விஜயை கொண்டாந்து விட்டுருக்கோம், ஒரு செபாஸ்டியனை கொண்டாந்து வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் தமிழ்நாடு இதை இப்படி உணரணும்னு கேட்டிங்கன்னா, இது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் எதிரான தேர்தலாக தான் இருந்தது. எப்பொழுதும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வெர்சஸ் அதிமுகன்றது தான் நம்ம விரும்புகிற தேர்தலும் கூட. இப்போ தாவேக்காவுக்கு நீங்கள் சொன்னீங்க தாவேக்கா திமுக அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடந்த முறை நிகழ்ச்சியிலே சொல்லிட்டேன், விஜய்க்கு எதிரி விஜய் தான், விஜய்க்கு எதிர் அவருடைய வாய் தான், விஜய்க்கு எதிராக இருப்பது அவருடைய நடவடிக்கைகள் தான் சொல்லிட்டு போன நிகழ்ச்சியிலே சொன்னேன். ஒன்று தாவேக்கா, இன்னொன்று தாவேக்கா. அதுக்கு தான் இந்த அஃபிடவிட்டு தன்னுடைய சொந்த பிரமாண வாக்குமூலத்திலே பொய்யை போட்டு மாட்டிக்கிறது. அதனால் அவங்களுக்கு எதிராக இருக்கிறது திமுக கிடையாது, அவங்களுக்கு எதிராக இருக்கிறது அவங்கள தூக்கி ஒரு ஓரமாக வைங்க. இப்போ இந்த என்டிஏன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு மசோதா என்பது 3 வருடங்களுக்கு முன்னால் நிறைவேற்றப்பட்டாலும், சட்டமாக கொண்டு வரப்பட்டு விட்டாலும், இன்றைக்கி இருக்கிற 543 தொகுதியிலே நீங்கள் அவங்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீடை கொடுத்தீங்கன்னா கணிசமாக வந்துட போகிறாங்க. ஆனால் அதை நான் கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு தேர்தல் நடந்துட்டு இருக்க நேரத்தில் 2-3 மாநிலங்கள் வரமாட்டாங்கன்னு நீங்களே ஒரு முடிவு பண்ணிவிட்டு இன்னும் 2-3 சட்டத்தை கொண்டாந்து உள்ள நுழைக்கிறீங்க. நுழையும் போது அதுக்கு அறுதி பெரும்பான்மை 3/2 பங்கு இருந்தால் தான் ஜெயிக்குன்றது தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் என்ன நம்பிக்கையில் கொண்டு வரீங்கன்னா, யாரையோ கொஞ்சம் பேரை விலைக்கு வாங்கிடலாம், இல்லை சில பேர் வரமாட்டாங்க, இந்த ஆப்சன்ஸில் ஓட்டு வாங்கிடலான்னு ஒரு திருட்டுத்தனம் செய்ய போனீங்க. இந்த இடத்துல தமிழ்நாட்டினுடைய குரல் ஏன் முக்கியமானது நான் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி ஆரம்பத்தில் பேசிக்கிட்டு இந்த சந்திரபாபு நாயுடு பேக் அடிச்சிட்டார். இப்போ அவரை வச்சு இந்தியா பூரா பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க. நேற்று தமிழ்நாட்டில் இருக்க தெலுங்கர்களே நீங்கள்லாம் என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஜாதி பிரச்சாரம் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு சந்திரபாபு நாயுடைய தரம் குறைஞ்சி போச்சு, இறங்கி போச்சு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேளுங்க. அது என்ன தெலுங்கை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் எங்கே வர்றது? இட் இஸ் வெரி அன்வெல்கமிங் ஸ்டேட்மெண்ட். இது ஒரு மோசமான ஒரு மனநிலை சந்திரபாபு நாயுடு கிரியேட் பண்ணுறது. ஏற்கனவே தமிழ்நாட்டை பூரா தெலுங்கர்களை விரட்டுன்னு சீமான் பேசிட்டு உட்காந்துருக்காரு. இதை அதிகப்படுத்திட்டு போறார் சந்திரபாபு நாயுடு. அந்த சந்திரபாபு நாயுடு சொன்னது தான் டீலிமிட்டேஷன்ல தென் மாநிலங்களுக்கு உண்டான விகிதாச்சாரம் குறையும். இப்போ இது மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க ரேஷியோவை ரைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அது பாதிக்கான அவரே பேசுறாரு. இதில் இருக்கின்ற உண்மையான நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற 543 இருக்கு இல்லையா,
இதில் இந்த மேற்படி இருக்கிற 5 ஸ்டேட் இருக்குல்ல, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத், பீகார், உத்தரப்பிரதேசம், அந்த 5ஐயும் கூட்டினீங்கன்னா அந்த அறுதி பெரும்பான்மை வராது. அந்த 5 மாநிலங்கள் மட்டுமே சேர்ந்து முடிவு பண்ண முடியாது. ஆனால் திருத்தப்பட்ட விதிகளுக்கு பின்னால் 850ஆக மாற்றப்பட்டதற்கு பின்னால் 430, 420 அவர்கள் அங்கிருந்து எங்கிருந்து அடித்தாலும் தென் மாநிலங்கள் தேவையில்லைன்னு வரும்போது, தென் மாநிலம் என்பது சவலை பிள்ளையாக அதிகமான வரி கொடுக்கின்ற மாநிலங்களாக இருந்தாலும் திரும்ப எதையும் பெறாத மாநிலமாக இருக்கின்ற இடத்துல தமிழ்நாடு என்பது ஏற்கனவே ஒன்றிய அரசினுடைய பார்வையில் ஒரு தீவாக இருக்கிறது. இந்த தேசத்திற்கு உண்டான, ஒற்றுமைக்கு உண்டான, ஒன்றியத்திற்கு உண்டான எல்லாவற்றையும் நாம் கொடுத்து கொண்டிருந்தாலும், அது போர் வரும்போது கொடுத்தாலும் சரி, கார்கில் போர் கொடுத்தாலும் சரி, பாகிஸ்தான் போர் வந்து அந்த காலத்தில் வரும்போது கொடுத்தாலும் சரி, வாஜ்பாய் காலத்தில் கொடுத்தாலும் சரி, பூகம்ப நிதியாக கொடுத்தாலும் கூட அள்ளி கொடுக்கின்ற தமிழ்நாட்டுக்கு கிள்ளி கொடுக்கிற பழக்கத்தை நீங்க வச்சிருக்கீங்க. அதை கூட விட்டுருங்க. ஆனால் தமிழ்நாட்டிற்கு எதிரான எல்லா விதமான நடவடிக்கைகளையும் மொழி திணிப்பு உள்பட கீழடிக்கு வந்து நிதி கொடுக்காமல் இருப்பது உள்பட, எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வராமல் இருப்பது உள்பட, கனிம வளங்களை திருடுவதில் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் எடுத்து தமிழ்நாட்டினுடைய வரலாறு, தொன்மம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் தமிழ் பேசிட்டே ஏமாத்துறதுக்கு முயற்சிக்கிறீங்க. அப்போ இந்த தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாடு என்பது வடவர்களால் வெறுக்கப்படுகிறது. ஒதுக்கப்படுவதற்கு உண்டான எல்லா நடவடிக்கைகளும் எடுப்பதற்கு தமிழ்நாட்டு மேல மட்டும் எடுத்தா தனியா தெரியுன்றதுக்காக ஒட்டுமொத்த சவுத்தை காலி பண்ணு. இல்லைன்னா இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு எப்படி அகிலேஷ் யாதவ்லாம் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அகிலேஷ் யாதவ்லாம் ஆதரவு கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு சிம்பிள் லாஜிக் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ உத்தரப்பிரதேசம் இருக்குல்ல, உத்தரப்பிரதேசத்தை வந்து இந்தியா பூரா RSSம் பிஜேபி என்ன சொல்லி ஏமாத்திட்டு இருப்பாங்க. அங்க ஜெயிச்சா இந்தியா போல ஜெயிச்சா இல்ல, ஒரு பொதுவான பிரச்சாரம் இருக்கு, நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க. இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு, இஸ்லாமியர்களுடைய முழு நேர வேலையை பிள்ளை பெற்றுக்கிறது தான். அவங்க மக்கள் தொகை பெருக்கத்தை பெருக்க இன்னும் 50 ஆண்டுகளில் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் இந்தியா வந்து இஸ்லாமிய நாடா மாறிடும். ஆகவே இந்துக்களே ஒன்றுமே இருங்க, இதனை உங்களுடைய பிரச்சாரம். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் வந்து இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ பர்சன்டேஜ்? 28% மேல இருக்கு இல்லையா? இப்ப மக்கள் தொகை விகிதாச்சாரத்தினுடைய அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்துக்கு 40-50 சீட்டு அதிகமாக வருதுன்னு வச்சிங்களேன். அதுக்கு யார் காரணமா இருக்க போறா? அந்த இஸ்லாத்தினுடைய மக்கள் தொகை தானே. இப்ப மட்டும் இனிக்குதான்னு கேட்டேன். நீங்க ஒரு பக்கம் என்ன பிரச்சாரம் பண்றீங்க? ஊபி போன்ற மாநிலங்களில் இஸ்லாமியருடைய மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு, இந்தியாவே இஸ்லாம் நாடா மாறிடும், ஆகவே இந்துக்களை ஒற்றுமையா இருங்கன்றீங்க. அப்ப டீலிமிட்டேஷன் வரும்போது அவங்க பாப்புலேஷன் தானே அதிகம். அதை வச்சு ஏன் எம்பி சீட்டு திருடுறதுக்கு ட்ரை பண்றீங்க? திருடுறது மட்டும் முக்கியம் இல்லை, அங்க ஓவைசி மாதிரி ஆளுங்களை கொண்டு போய் வச்சு இஸ்லாமியர்களே வந்து ஆரிஃப் கான் மாதிரி ஆளுங்களை ரெடி பண்ணி, பல ஆளுங்களை ரெடி பண்ணி அங்கேயும் உடைப்பீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு தருதலைங்க இருக்கு. மதத்துக்கும் வேதத்துக்கும் துரோகம் செஞ்சுட்டு போறதுக்கு தயாரா இருக்கும்போது எல்லா மாநிலத்திலும் இருக்க மாட்டாங்களா என்ன? ஒரு இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? அவர்களுடைய மக்கள் தொகை பெருக்கம் தான் இஸ்லாமிய நாடாக மாறுவதற்கு உண்டான அபாயம் சொல்றீங்க. ஆனா இதை போன்ற மாநிலங்களில் அவர்கள் மூலமாக நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி வந்திருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் வரும்போது அதை வச்சு நீங்க வந்து தென்னகத்தை காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இஸ்லாமியர்கள் தேவைப்படுறான். அப்ப 430 சீட்டு மட்டுமே வந்தால் போதும், 425 இடங்கள் மட்டுமே வென்றால் போதும் இருக்கின்ற நிலைமையில நீங்க டபுளா ஆக்கி கொடுத்தீங்கன்னா கூட இன்னைக்கு 534 இருப்பது என்பதை நீங்க பாப்புலேஷன் அடிப்படையில் வந்து நாங்கள் கொண்டு வர போறோம் சொன்னாலும் கூட 5 மாநிலங்கள் ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க முடியும் என்றால் நாங்கள் யார்? எங்களுக்கான குரல் பாராளுமன்றத்தில் என்னவாக இருக்கும்? வெறும் டீ குடிக்கிறதுக்கும் பிஸ்கட் சாப்பிட்றதுக்கும் தான் அப்புறம் போகணும். அதுக்கும் ஆளுங்க ரெடி ஆயிடுவாங்க, நம்ம ஊர்ல ரெடி ஆயிடுவான். ஆனா மக்களுக்காக, மக்களுடைய திட்டங்கள் எதை பத்தி பேசப்படும்? இப்ப தெற்குக்கு வந்து ஒரு பிரச்சனை சொன்னா சண்டை போட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை டோட்டலா போயிட்டு ஒரு நாடு என்பது, ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதி என்பது மொழியினுடைய அடிப்படையில், இனத்தினுடைய அடிப்படையில், கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில், பண்பாட்டினுடைய அடிப்படையில், உணவினுடைய அடிப்படையில், எல்லா அடிப்படைகளிலும் அது தனித்தீவாக ஒதுக்கப்படும். இது ஏன் வந்து இது மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவுக்குன்னு சொன்னா, இந்தியா இருக்கிற எல்லா இடத்துலையும் இவங்க இதுதான் பண்றாங்க. மேற்குல ஒரு விதமா பண்றாங்க, கிழக்குல ஒரு விதமா பண்றாங்க, வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒரு விதமா பண்றாங்க. ஆகவே இந்த டீலிமிட்டேஷன் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவையும் துண்டாடிவிடும் என்று உணர்ந்த காரணத்தால் ஸ்டாலின் has become a tall leader overnight. அது ஏன் கேட்டீங்கன்னா, தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த பிரச்சாரத்தை அதிமுகவிற்கு எதிரான தேர்தல் அல்ல இது,
அதிமுகவினுடைய முகமுடியில் புடவை வந்து முக்காடு போட்டுக்கிட்டு அதிமுகவினுடைய போர்வையில் உள்ளே வந்திருப்பவர்கள் என்டிஏ என்கின்ற தேச விரோதிகள், இந்த தேசத்தை துண்டாட நினைப்பவர்கள். என்டிஏ என்ற போர்வையில் அதிமுகவை அடிமையாக வைத்துக் கொண்டு நாளைக்கு இந்த தேர்தலில் அதிமுக வென்றாலும் கூட ஆட்சி செய்ய போகின்றவர்கள் அவர்களாகவே இருப்பார்கள். உதாரணத்துக்கு வந்து பிஜேபி ஒரு 10 சீட்டு ஜெயிக்குதுன்னு வச்சுப்போம், ஜெயிக்காது. 10 சீட்டு ஜெயிக்குது, அவங்களுடைய அடிப்படையில் வந்து அதிமுக ஜெயிக்குதுன்னே வச்சுப்போம், ஜெயிக்காது. ஜெயிச்சால் எனக்கு ஒரு 5 மந்தி பதவி கொடுன்னு கேட்பான். அப்போ உண்மையிலே ரூல் பண்ணுறது யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் ரூல் பண்ணும். அங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஊழலுக்கு எதிரானவர்கள்ன்றீங்க. உச்சநீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டு இறந்து போன காரணத்தால் சிறைக்கு செல்லாத ஜெயலலிதா A1 இருக்கிற கட்சியை உங்கள் கூட்டணின்றீங்க. புரியுதுங்களா? அந்த கூட்டணின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கூட வச்சிருக்கீங்க? அன்புமணி வச்சிருக்கீங்க, டிடிவி வச்சிருக்கீங்க. இவங்கெல்லாம் என்ன வழக்கு இருக்கிற காரணத்தில் உங்கள் மேலே இருக்க உங்கள் கூட இருக்காங்க? அன்புமணிக்கு மட்டும் இண்டெக்ஸ் மெடிக்கல் காலேஜ் கேஸ் இல்லைன்னா உங்கள் பின்னாடி ஏன் நிற்க போகிறார் இல்லையா? டிடிவி தினகரனுக்கு வந்து அந்த கேஸ் பெண்டிங் இல்லைன்னு சொன்னால் ஏன் உங்கள் கூட நிற்க போகிறார்? ஆக வழக்குகளை மையப்படுத்தி வழக்குகளை வைத்து அச்சுறுத்தி ஒரு கூட்டணி உண்டாக்கிறீங்க. இதையெல்லாம் உணர்ந்த காரணத்தால் தான் நீங்கள் சரியோ தப்போங்க ஒரு சட்டத்தினுடைய நகலை வந்து எரித்து கொளுத்தி கருப்பு சட்டை போட்டு தமிழ்நாடு முழுக்க அந்த சட்டையை போட வச்சு என்ன எல்லா மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வை உருவாக்கி தமிழ்நாடு இப்படித்தான் போரிடும், தமிழ்நாடு எப்பொழுதும் இப்படித்தான் வெல்லும் என்கின்ற செய்தியை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கின்ற காரணத்தால் பெரியாருக்கு அடுத்து, அண்ணாவிற்கு அடுத்து, கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலின் அவர்கள் அந்த பாதையை விட்டு அவர் போகாமல் இருக்கின்றது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதை வந்து டாக்குமெண்டட். நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஐ எம் நாட் பிரைசிங். அந்த காரணத்தால் தான் தேஜஸ்வி வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணிட்டாரு. நேர் எதிர் நிலைப்பாடுகள் வைத்துக் கொண்டு இந்த பழ நெடுமாறன் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்றாரு. கெஜ்ரிவால் வந்து பிரச்சாரம் பண்றாரு. கெஜ்ரிவால்லாம் இவங்க எப்படி பொய் கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்புவாங்கன்னு தெரிஞ்சு 8-10 மாசம் உள்ள இருந்து அந்த வலியோட வந்திருக்காரு. Now only they know the pain, they realize the pain. அந்த வலி அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் தான் தமிழ்நாடு என்பது அவர்களுக்கு ஒளி மிகுந்த இடமாக தெரிகிறது, சுயமரியாதை உள்ள இடமாக தெரிகிறது, இந்தியாவிற்கு வெளிச்சம் காட்டுகின்ற மாநிலமாக தெரிகிறது. நான் என்ன சொல்ல, கல்வி, சுகாதாரம், அடிப்படை அறிவு எல்லாற்றிலும் மேலாக இருக்கின்ற ஒரு மாநிலத்தை நீங்க தொடர்ந்து வந்து இவங்க வந்து பிரிவினைவாதிகள் சொல்லிட்டு இருக்கிற காரணத்தால நீங்க இந்த டீலிமிட்டேஷன் போர்வையில் 4-5 மாநிலங்களை காவு கொடுக்க தயாராகிவிட்டீர்கள். அதற்கு வந்து உங்களுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் வேணும்னா எங்களுக்கு ஓட்டு போடு, இல்லைன்னா நாங்கள் பழி வாங்குவோன்ற டோன் வந்து அதில் தொடர்ந்துட்டு இருக்கு. அந்த டோன் தொடர்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் இதை திமுகவிற்கு சாதகமான ஒரு பிரச்சாரமாக மாற்றியதில் ஸ்டாலினுக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. இந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கு பாருங்க, இந்த ப்ரொட்டஸ்ட் இருக்கு பாருங்க, இந்த தோற்கடித்ததுன்னு ஒன்று இருக்கு பாருங்க. பாராளுமன்றத்தினுடைய வரலாற்றில் இவங்க தோல்வியே சந்திக்காதவங்க இல்லையா? இந்த 12-13 வருட காலத்தில் முதல் தோல்வியை, அவமானத்தை கொடுத்தது திமுக என்ற வரலாற்று பெருமை ஸ்டாலினுக்கு உண்டு. அதை அடிப்படையாக வைத்து அதன் மூலமாக 2-3% அதிகரிக்குமானால் அதற்கு தகுதியானவர் ஸ்டாலின் என்பதை ஒரு அரசியல் தலைவராக, ஒரு தமிழ் மகனாக, தமிழ் மண்ணில் பிறந்த காரணத்திற்காக ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் உரைக்கின்ற செய்தியாக, அடுத்தவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு செய்தியாக, இன்றைக்கு இங்கு நடந்தது நாளைக்கு எல்லோருக்கும் நடக்க இருக்கிறது என்கின்ற அபாயமணி செய்தியாக சொன்ன விதத்தில் ஸ்டாலின் உயர்ந்திருக்கிறார். ஒரு பக்கம் வந்து ஸ்டாலினோட பிரச்சாரம் திமுகவுக்கு கை கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா கூட்டணி பலமும் நமக்கு கை கொடுக்குது, கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. என்னதான் ராகுல் காந்தி லேட்டாக வந்து பிரச்சாரம் பண்ணாலும் ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி பல செய்திகள்லாம் பார்க்குறோம் சார். ஆனால் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட்டணிக்குள்ளேயே சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே தொடர்ந்து போயிட்டுருக்கு. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பக்கம், திருமாவளவன் இன்னொரு பக்கம், அவங்க எல்லாமே வந்து தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் கருத்து வேறுபாட்டிலே இருக்காங்க. கூட்டணிக்குள்ளே முழுமையான ஒற்றுமை இல்லை அப்படின்னு பார்க்கப்பட்ட சமயத்தில் ஒருவேளை இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் திமுகவால் மெஜாரிட்டியாக வர முடியல, தனிப்பெரும் கட்சியாக வர முடியல அப்படின்னா வேறு வழி இல்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் மந்திரி சபை கேட்பாங்க. எப்படி பாஜக வந்து அதிமுக கேட்பாங்களோ அதே மாதிரி காங்கிரஸ் திமுக கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த கூட்டணி சிக்கல்கள் எல்லாத்தையும் எப்படி வந்து ஸ்டாலின் கையாண்டிருக்காருன்னு பார்க்குறீங்க? இப்போ இது வரைக்கும் வந்து இடஒதுக்கீடுகளை பொறுத்தவரை, தொகுதி ஒதுக்கீடுகளை பொறுத்தவரை ஸ்டாலின் வந்து அதை திறம்பட கையாண்டிருக்காருன்னு எனக்கு தோணுது. ஒரு சின்ன டிஸ்பியூட் வந்து திருமாவளவனுக்கும் பிரேமலதாக்கும் கொடுக்கப்பட்ட எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் மன வருத்தங்கள் இருந்திருக்கலாம். காங்கிரஸ் தன்னுடைய மன வருத்தத்தை வெளிப்படையாக பேசியது. ராகுல் வராமல் நீட்டித்து போட்டதற்கு பின்னால் இருந்த மௌனத்திற்கு பின்னால் விமர்சனங்கள் இருந்தது.
ஆனால் ராகுல் வந்து அதை நிரப்பிட்டு போயிட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏனென்றால் தமிழ்நாட்டிற்குள்ளே இப்போ வந்திருக்கிற ராகுல் வந்து ஏற்கனவே எப்படி வந்து பார்லிமெண்ட்டில் பேசினாரோ, தமிழன் என்பவனை உன்னால் தோற்கடிக்க முடியாது, யூ கேன் நெவர் எவர் வின் எ தமிழன் அப்படின்னு பேசுனது வந்து வலியுறுத்தி பேசுனது மட்டும் இல்லாமல் இந்த தடவை ரொம்ப காத்திரமான வார்த்தைகளால் வந்து தமிழ் நிலத்தை பற்றி பேசிட்டு போயிருக்காரு. அது வந்து அவருடைய மனசாட்சி உறுத்தியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்தியாவில் எந்த நேரத்தில் குரல் எடுத்தாலும் ஒரு 40 எம்பிக்களை வந்து நமக்கு ஒரே நேரத்தில் கொடுத்துருக்க தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம இந்த கீழே இருக்கிற சில்லுண்டிகள் பேச்சை கேட்டுட்டு விட்டுறக்கூடாது அப்படின்ற உணர்வு வந்து அவருக்கு வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. இதற்கு பின்னாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணி ஆட்சி தான் அமையும் சொன்னாலும் அதை திறம்பட சமாளிப்பதற்குண்டான ஆற்றல்கள் வந்து ஸ்டாலினுக்கு உண்டுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிலாம் விட்டு கொடுத்துட மாட்டார். சார் திமுகவுக்கு வீழ்ச்சி தானே சார்? அப்போ தனிப்பெரும் கட்சியாக வர முடியல அப்படின்னா திமுக ஒரு பெரிய மைனஸ் தானே சார்? இல்லை, அப்படி பார்த்தா ஏற்கனவே அப்படிலாம் திமுக இருந்திருக்கு. நீங்கள் எல்லா தேர்தலையும் வந்து 170 சீட்டு ஜெயிக்கணும் 180 சீட்டு ஜெயிக்கணும்னு சொல்லும்போது கள நிலவரம் பார்க்கணும். இந்த விஜய் வந்து கொஞ்சம் கெடுக்க போகிறான்றது உண்மை, அதை நம்ம ஒத்துக்கணும். ஆனால் அவர் கெடுத்தாலும் அதுக்கு உண்டான தகுதி இல்லாதவன்றது தான் நான் இவ்வளோ நேரம் அவருக்காக செலவு பண்ணேன். அது போட போகிற ஒவ்வொரு ஓட்டும் வேஸ்ட்டு. புரியுதுங்களா? உங்கள் கேண்டிடேட் காணாங்க எடப்பாடியில், உடனே சுயேட்சைக்கு ஆதரவுன்றீங்க. அந்த கேண்டிடேட்டை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தில்லைங்க நீங்கள் திருப்பி நிறுத்தணும். உன்னுடைய கட்சியினுடைய விசுவாசியாக இருந்தால் அவன் எங்கே இருக்கிறான், என்ன காரணத்துக்காக பின்வாங்கினா, அல்லது யார்கிட்ட காசு வாங்கினா, யார் மிரட்டினாங்கன்னு அவனை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட வேணாமா நீங்கள்? அவன் எங்கே இருக்கானே சொல்லாமல் சுயேட்சைக்கு ஆதரவுன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் போட்டிருக்க வேட்பாளர்கள் மீது இருக்குன்னு நம்பகத்தன்மை என்ன? இன்னும் 2 நாளில் ராத்திரியோட ராத்திரியை வாங்கிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? பாதி இடத்துல அதிமுகவும் பாதி இடத்துல திமுகவும் காசு கொடுத்து வாங்கிட்டா என்ன செய்வீங்க? சுயேட்சைக்கா போவீங்க? அதிகாரபூர்வமாக நிறுத்தப்பட்ட ஒரு வேட்பாளர் காணலை, கட்சியிலேருந்து ஒரு அறிக்கை இல்லை. அப்போ நீங்கள் கூட்டணின்னு சொல்லி பேசும்போது உண்மையாக வந்து அதை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசணும்னா சீமான் தான் பேசிக்கலாம். அவர் எடுக்கிற முடிவு தப்போ சரியோ அது நான் தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு பேசுகிறேன். பல தவறுகளை வந்து அவர் கட்சி ரீதியாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் கட்சிக்கே, அவருடைய கட்சி வளராமல் இருப்பதற்கு உண்டான பல காரணங்களை அவர் பண்ணுறாரு. அது உண்மையான தமிழ் தேசியமே கிடையாது, அது தனியாக பேசுவோம். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ கூட்டணி இல்லை என்பதில் உறுதியாக நின்று பெண்களுக்கு வந்து 50% இடஒதுக்கீடு அதில் வந்து நேர்மையாக வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு சரியான வேட்பாளராக இல்லைன்றதெல்லாம் அப்புறம் பேசுவோம். ஆனால் ஒரு கொள்கை கோட்பாடு அடிப்படையில் நான் தனியாக தான் நிற்பன்றதில் பாராட்டுதலுக்குரிய வகையில் சீமான் வந்து நின்றுகிட்டே இருக்கார். அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும்தான் டிவிக்கே சொல்லி முடிச்சிட்டேன். நம்ம இப்போ இதை பற்றி கேட்டீங்க, பிரேமலதா அண்டு திருமாவளவன் கேட்கும்போது திருமாவளவனுக்கு மன வருத்தங்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துட்டு நமக்கு 8 தானே கொடுத்தாங்கன்ட்டு. ஆனால் திருமாவளவன் வந்து இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு சூழ்ச்சி செய்து உடைக்கின்ற அளவிற்கு ஒரு தந்திரக்காரராக நான் பார்க்கறது இல்லை. ஏன்னா ஒரு உரிமை பேசுகிற மனிதனாக நான் திருமாவளவனை பார்க்குறேன். பின்னாடி இந்த குழி பறிக்கிற மனுஷனாக நான் திருமாவளவனை இது வரைக்கும் உணர்ந்ததில்லை. அப்படி அதெல்லாம் மீறி அவர் செஞ்சாருன்னு சொன்னால் அந்த நேரத்தில் தான் அதை விமர்சனம் பண்ணோம். ஆகவே அவரால் வந்து எனக்கு பிரச்சனைகள் வரும்னு தோணலை. பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் என்னால் இன்னும் கணிக்க முடியவில்லை. ஏனென்றால் பல தேர்தல்களில் அவர் நடந்து கொண்ட விதமும் அந்த நடவடிக்கைகளும் அந்த கட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறு யாருக்கும் போகாமல் மச்சான் மாமன் பையன் கையில் தான் சுற்றிட்டு இருக்கு. ஆகவே இவங்க வந்து குடும்ப அரசியல் தான் நடத்திட்டு இருக்காங்கன்றது வந்து யாராலையும் பதிலும் சொல்ல முடியாது. ஆனால் எதிர்க்க இருக்கிற நீங்களாக தான் செய்கிறீங்க, இங்கேயும் அதான் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது வந்து இந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி விளிம்பு நிலை மனிதர்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அந்த மக்களை எப்படி ஏமாற்றி விட்டது என்பதை தகப்பனும் மகனுமாக எப்படி வந்து ப்ரூவ் பண்ணுறாங்கன்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதாவது தேர்தல் நேரத்தில் வந்து பொட்டி எந்த வீட்டுக்கு போகணுன்றதான் இவங்களுக்குள்ள சண்டை இருந்திருக்க ஒழிய அது வந்து வாக்குகளாக மாறுகின்ற இடத்தில் அது கணிசமான அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு அதன் கீழ் இருக்கின்ற அடுத்த நிலை தலைவர்களுக்கு உண்டான முக்கியத்துவம் அல்லது வளர்ந்து வருகின்ற இளம் தலைமுறைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா ஜி.கே. மணி வரக்கூடாதுன்றீங்க. வேற ஒரு கட்சியில் வேட்பாளராக நிற்கிறவருடைய பையன் தோக்கணும்னு சொல்லிட்டு அன்புமணி பொண்ணு போய் அழுதுகிட்டு இருக்கு. இப்போது அப்பாவும் மகனும் சேர்ந்து என்ன பண்ணாங்க நீங்கள் பாருங்கள், இவங்க பேசுகிற அரசியல் பாருங்கள். சி.கே. ராமமூர்த்தி வந்து வேற ஒன்று பேசிகிட்டு இருந்தார், அது ரொம்ப அநாகரிகமாக, அது உள்ள நம்ம போக வேண்டாம். அது உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு எனக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் காலண்டரில் எங்கேயாவது ஒரு அகல் வழக்கு தெரிஞ்சால் கூட கேஸ் போடுற நீங்கள் இன்னைய தேதி வரைக்கும் சி.என். ராமமூர்த்தி ஹஸ் நாட் பீன் சேலஞ்சு தோ ஹி ஹஸ் டேமேஜ் டு தி கோர். தனிப்பட்ட நடவடிக்கைகளில் ஒழுக்கம் சார்ந்து தனி மனித வாழ்க்கை சம்பந்தப்பட்டு கேவலப்படுத்தின ஒருத்தர் தொடவே இல்லை. ஆனால் அப்பாவும் பையனுமா சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா திருவள்ளுவரை தோக்கடிச்சிட்டாங்க, திருக்குறளை தோக்கடிச்சிட்டாங்க. 2 திருக்குறள் வந்து இப்போ மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொன்ன, மறுபடியும் சொல்கிறேன், தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல். 2 திருக்குறளுமே அர்த்தம் எல்லாம் போயிடுச்சு. இவர் என்ன சொல்றாரு, நான் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய தப்பே
நான் இவர் வந்து தலைவராக்குனது, தேர்தலில் நிறுத்தினது. அப்போ மகன் தந்தை காட்டும் உதவி உன் பையனுக்கு இருக்கிறவங்க எல்லாத்தையும் அமிக்கிட்டு உன் பையனுக்கு மட்டும்தான் நீ செஞ்ச இல்லையா? அவர் திருப்பி ஆப்போசிட்டாரு. இவன் தந்தை என்னோட்டான் கொல்லனும் சொல்றதுக்கு ராமதாஸ் என்ன பாவம் பண்ணவரோ தெரியல. 85 வயசுல நீச்சல் அடிச்சு காமிக்கிறாரு, ஹாஸ்பிட்டலேருந்து ஏந்து வராரு. ஆனால் அவர் பேசுகின்ற செய்தி ஒன்றே ஒன்றாக இருக்கிறது. என் மகன் என்பவன் எனக்கு மகன் என்று சொல்வதற்கு தகுதியற்றவன். என் மருமகளை நீங்கள் எல்லோரும் தோற்கடிக்க வேண்டும். என் பேத்திகள் கிளிசரின் போட்டுக் கொண்டாவது பொய்யாக அழுவார்கள், அவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்ச நிறுவன தலைவரே தன் குடும்பத்திற்கு எதிராக திரும்பி அவர்களை தோற்கடிங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அதை எதிர்த்து பேசுற மகன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய அக்காள் மகன் அரசியல் வரக்கூடாதுன்னு தடுக்கிறார். அந்த கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களோ அல்ல ஜி.கே. மணி ஃபேமிலியோ அதுக்கு கீழே இருக்கிறவங்களோ மேலே வந்து அவங்கள தடுக்கல. தன்னுடைய சொந்த அக்காள் மகன் அந்த இடத்துக்கு வரக்கூடாது, மருமகன் அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய குடும்ப சண்டையை தான் இத்தனை வருஷம் ஜாதி அரசியலா பண்ணி அந்த ஜாதி மக்களை வந்து எந்த நிலைமையில கொண்டு போய் இவங்க நிறுத்திருக்காங்கன்றதை அவங்களும் உணர வேண்டும். அப்ப இதில் யாரா நிற்கிறாங்க? டிடிவி தினகரன் எடுத்துக்கோங்க, அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. முன்னாடி தான் அந்த பையனுக்கு பெயில் கிடைச்சிருக்கு. அவனுடைய டைரக்ட் அக்யூசேஷன்ல உள்ள போயிட்டு வந்தீங்க. எல்லாரையும் உங்களை விரட்டி மீன் பிடிச்சி பிஜேபி வந்து பாக்கெட்ல வச்சுட்டு இருக்கு. சிபிஐ கேஸா இந்த பக்கம் நில்லு, இடி கேஸா அந்த பக்கம் நில்லு, புரியுதுங்களா? எல்லாம் ஒரு ஓரமா போய் நில்லு. நான் கூப்பிடும்போது வான்னு சொன்னா கையை தூக்கிட்டு ஐயா மோடின்னு போயிட்டீங்க. ஆனால் திமுக என்பது நீங்க எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் கூட எந்த இடத்திலும் எந்த நீதிமன்றத்திலும் நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளை மட்டுமே சுமத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல திமுகவுக்கு இன்னைக்கு ஏன் ஃபீல்டு அட்வான்டேஜ் நீங்க கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு உண்டான அரசியலை செய்கின்ற ஒரு மாநில கட்சி, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு உண்டான உரிமைகளை பேசுகின்ற ஒரு மாநில கட்சி, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற விளிம்பு நிலை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சுயமரியாதை வகுப்பெடுக்கின்ற ஒரு கட்சி. நீங்க எவ்வளவோ விமர்சனம் பண்றீங்க. பொம்மை மாதிரி இருக்காரு, அவருக்கு பாவம் உடம்பு சரியில்லைன்றீங்க. 70 வயசுல மனுஷன் நடக்கிறாரு இல்லையா? நடப்பது என்பது தன்னுடைய ஆதாயத்திற்காக, தான் தேர்தலில் வெல்ல வேண்டும் என்பதற்காக, தனது கட்சி வெல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் கூட, அதுக்கு பின்னால் தன் மகன் வாரிசாக வர வேண்டும் என்று எண்ணினாலும் கூட, அதில் இருக்கின்ற குறைபாடுகளுடைய விகிதாச்சாரம் மற்றவர்களை விட ஒப்பிடுகின்ற பொழுது மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே இப்ப ஸ்டாலினுடைய குரல் என்பது இந்த தேர்தலை பொறுத்தவரை இது தமிழ்நாட்டிற்கு உண்டான குரல் அல்ல, இந்தியாவினுடைய எதிர்காலத்திற்கு உண்டான குரல். அப்படி இருக்க காரணத்தால் தான் அவர் என்டிஏ வர்சஸ் டிஎம்கேன்னு அதை மாற்றினார். இட் இஸ் a பியூட்டிஃபுல் நரேஷன். ஏன் பியூட்டிஃபுல் நரேஷன் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் போய் சேர்ந்துருச்சு. இல்லைன்னா எப்படிங்க கெஜ்ரிவால்லாம் ஓடி வருவார்? கெஜ்ரிவாலை இறக்குனது யாரு? கெஜ்ரிவால் யாரோட சீடர்? அண்ணா ஹசாரோட சீடர். எப்படி ஓடி வராரு? பொய் வழக்கு போட்டு ஜெயிலில் வச்ச உடனே வலி தெரியுது இல்ல? அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து வாலண்டரா வந்து பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப பஞ்சாப் நம்ம பின்னாடி இருக்குன்னு அர்த்தம் இல்ல? பால் தாக்கரே ஃபேமிலி நம்ம பின்னாடி இருக்குன்னு அர்த்தம் இல்ல? லாலு பிரசாத் யாதவ் ஃபேமிலி பின்னாடி நிற்குதுன்னு அர்த்தம் இல்ல? முலாயம் சிங் யாதவ் ஃபேமிலி பின்னாடி வந்துருச்சு இல்ல? பினராயி ராஜன் உள்ள வந்துட்டார்ல? சந்திரபாபு நாயுடு கம்பல்ஷனால வராம இருக்காரு, அவரும் வருவாரு. கர்நாடகா பின்னாடி நிற்குது இல்ல? அப்ப எத்தனை ஸ்டேட்டு தமிழ்நாட்டுடைய குரலை, ஸ்டாலினுடைய முன்னெடுப்பை வழிமொழிந்து பேசுகிறது என்பதுதான் ரொம்ப முக்கியத்துவம். இதை தமிழ்நாடு உணர வேண்டும். ஏன் தமிழ்நாடு உணரணும்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவிற்கு அளிக்கின்ற வாக்குகள் என்பது, இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, ஒருவேளை திமுக அறுதி பெரும்பான்மை வரலாம் கூட்டணி வந்துடும், அந்த லாஜிக்கு அங்கேயும் பொருந்தும், அந்த ப்ரொபோர்ஷனேட் ரேஷியோ அங்கேயும் பொருந்தும். ஒருவேளை கூட்டணியில வந்து பிஜேபி உள்ள வந்துருச்சுன்னு சொன்னா அது தமிழர்களுக்கு உண்டான அதிமுகவின் ஆட்சியாக இருக்காது, எடப்பாடி தலைமையிலான ஒரு ஆட்சி அப்படின்னு வச்சுப்போம். எடப்பாடி எந்த இடத்துலயாவது என்டிஏ பேரை சொல்லி ஓட்டு கேட்டிருக்காரா? மோடியினுடைய திட்டங்களை வந்து நாங்க நிறைவேற்றணும் சொல்லி ஓட்டு கேட்டிருக்காரா? ஒட்டுமொத்த பிரச்சாரத்தில் நீங்க பாருங்க, மோடி என்ற வார்த்தையை ஒரு 10 வாட்டி கூட எடப்பாடி பேசியிருக்க மாட்டார். ஆகவே அது அவர்களுக்குள்ளேயே இல்லாத ஒன்றாக இருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் மனதிலேயே இல்லாத ஒன்றாக இருக்கிறது. அவர்களுக்கு எப்போ இருக்கிறது வந்து திமுக தோத்துச்சுன்னா நம்ம தான் ஜெயிக்கணுன்ற லாஜிக்கலான ஒரு திங்கிங் இருக்க ஒழிய இதன் அடிப்படையில் இருக்கின்ற ஆபத்தை அதிமுக தொண்டர்களும் உணர்வார்கள் நான் நினைக்கிறேன். ஆனா திமுக தொண்டர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் கட்சிக்கு கேட்கிற ஓட்டா இல்லாம இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுத்த வேண்டும்,
அது இந்தியாவில் பேசப்படுகின்ற எதிர்காலத்திற்குண்டான கட்சியாக அது மாற வேண்டும் என்ற முனைப்பு இந்த சட்டமன்ற தேர்தலை விட அதிகமாக இருக்கிறது. திமுகவினுடைய எதிர்காலத்துக்கு நல்லது, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு நல்லது, ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. ஏனென்றால் எல்லா மாநிலங்களும் சுயமரியாதையோடு தங்களுக்கு குரலோடு தங்கள் குரலாக பேச வேண்டும் என்பதை தமிழ்நாடு மீண்டும் ஒரு முறை வகுப்பெடுத்திருக்கிறது. அந்த இடத்தில் சாலியன் கற்பித்து கொடுக்கின்ற ஒரு உயர்ந்த ஆசிரியராக உயர்ந்திருக்கிறார். அவரை நம்ம ஏமாத்திரக்கூடாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். கருத்து வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.